ஒரு 32 அளவுள்ள சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டை வச்சு ஒரு எப்படி வெட்டுங்கிறத ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இதை பதிவு பண்ணுறேன். பாருங்கள், அளவு சட்டை வச்சு எப்படி அளவு எடுக்குங்கிறத ஒரு முறை சொல்லித்தரேன். நான் நிறையா சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்லித்தரேன். இது ஒரு உயரம் வந்து 13.5 பார்த்துக்கோங்க. இதை ஒரு நோட்டில் குறிச்சிக்கோங்க. ஆமாம், அளவு சட்டை இந்த ஷோல்டரை பார்த்துக்கோங்க. ஷோல்டர் 2 இன்ச்சு இருக்குது, குறிச்சிக்கோங்க. கையோட நீளம் வந்து 5.5 இருக்குது. கையோட சுற்றளவு இதை பார்த்துக்கோங்க. 5, 10 இருக்குது. இதை வந்து அக்கில் இதையும் பாருங்கள், 6, 12 இருக்குது. இது சுற்றளவு வந்து 12 இன்ச்சு, இது 6 இருக்குது. இதை அளவு எடுத்தாச்சு. இப்போ பாடி அளவு எடுக்கணும். பாடி அளவு எடுக்கும்போது என்றைக்குமே என்னோடய முறைப்படி பார்த்தீங்கன்னா, நான் அளவு சட்டை என்ன செய்வேன்னா, இந்த ஷோல்டர் இருக்குல்ல, இந்த ஷோல்டரும் நான் கரெக்டாக இப்படி வச்சுக்கிடுவேன். இப்படி வச்சுட்டு நடு சென்ட்ரு பார்த்துக்கோங்க. இப்படி நடு சென்ட்ரு வச்சு இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டீங்களா? இந்த புள்ளியிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த இருக்குல்ல, இந்த புள்ளியிலிருந்து இந்த அக்கில் இப்படி டேப்பு கொண்டு போங்க. அப்போ 9 இன்ச்சு வருது. இது அளந்து அந்த 9 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அடுத்து இடுப்பு வந்து 23 இருக்குது. அதையும் குறிச்சிக்கோங்க. ஆனால் குறிக்கும் போது இந்த இதில் சேர்த்துறாது. இந்த பட்டி நீக்கிதான் இடுப்பு அளவை நான் பார்க்கணும். ஒரு ஐவுக்கு இது உள்ளே போயிடும். அப்போ இதை வச்சு தான் இங்கே சேர்க்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது. அடுத்து பின்பக்கம் கழுத்து இறக்கம். இப்போ நாம் வந்து இப்படி பார்த்துக்கோங்க. உயரம் வந்து 13 இன்ச்சு இந்த இருக்குல்ல, இதான் 13 இருக்குது. இந்த 13 கழுத்து பின் கழுத்து எப்படி இறக்குங்கிறத இப்படி வச்சுக்கோங்க. இந்த 13 இங்கேயே வச்சுக்கோங்க. வச்சு பார்த்தோம்னா இது கழுத்து வந்து 8 இன்ச்சு பார்த்துங்க. 8 இன்ச்சு அளவு. அப்போ இந்த பின்பக்கம் கழுத்து 8 இன்ச்சு அதை குறிச்சிக்கோங்க. முன்கழுத்து வந்து இப்படி நேராக எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு கணக்கு தெரியும். இப்போ நேராக எடுத்தீங்கன்னா இப்படி ஸ்கேல் வச்சு பார்த்துக்கிறணும் நேராக இருக்கிறத. இப்போ இது 5 இன்ச்சு வருது. கிராஸ் விட்டு 5.5 வருது. அதை பார்த்துக்கோங்க. வெட்டும்போது நேராக எடுத்தால் அதே மாதிரி வச்சு வெட்டணும். இப்படி கிராஸில் எடுத்தோன்னா கிராஸ் வச்சு வெட்டுறேன். இப்போ முன்பக்கம் நான் கிராஸில் வச்சுருக்கேன் 5.5 இன்ச்சு. இதை பதிவு பண்ணிக்கோங்க. குறிச்சிக்கோங்க, நோட்டில் குறிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த பாயிண்ட் சில பேர் அளவு சட்டை கட்டில் இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த சட்டை அளவு சட்டை வச்சு இருக்கிறனால இந்த பாயிண்ட் கணக்கு. இது இங்கே வச்சுருந்து இந்த பாயிண்ட்டை பாருங்கள். 8 வருது. 8லேருந்து 10.5 வருது. அப்போ ஒரு 6 இன்ச்சு கூட்டி 11 இன்ச்சு வச்சு வெட்டலாம். அப்போ எல்லாம் அளவு எடுத்தாச்சு. இப்போ இந்த சட்டையை அளவு வச்சு நான் வெட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அளவு சட்டை பக்கம் வச்சு வெட்டுறேன். இப்போ நம்ம என்ன பட்டி இது கரெக்ட். இந்த பட்டி சில துணி கிராஸில் கிழிச்சிருப்பாங்க, அதனால் சரி பண்ணிக்கோங்க. இப்போ லேசாக இப்படி எழுதிக்கோங்க. இது இப்படி குறை இப்படி வெட்டிடுங்க. இப்படி எடுத்துங்க. எடுத்து பட்டி அடித்து பரட்டுற பட்டி அப்படி பாருங்க. இந்த அளவுக்கு பட்டி கோடு போட்டுக்கோங்க. எப்படி மடித்து தைக்கலாம். துணி இல்லைனாக்கி இந்த அடித்து பரட்டலாம். அதை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு பட்டி ஒயர் வந்து 13 இன்ச்சு 13.5 தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஆனால் 14 வச்சு வெட்டுறேன் பார்த்துக்கோங்க. 14 போட்டு நேரம் அப்படி கோடு போட்டுக்கோங்க. நம்ம கழுத்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். பின்பக்கம் கழுத்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 8 வருது. இப்போ இந்த தைக்கிறதுக்கும் சரியாப்பா 8.25 வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தப்பமில்லை, இங்கே எப்படி பாதி போயிடும். இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போடுறது முன்னுக்கு அளவு சட்டை இந்த இருக்குது. இந்த அளவு சட்டை இருக்கா, இது அப்படி இந்த கோடு போட்டோமா
இந்த அளவு சட்டை இந்த நடு சென்டர் குறிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த சென்டர் வச்சு இப்படி வச்சு கரெக்டாக இருக்கா பாருங்கன்னா இதாக இருக்குது. இந்த அளவு கோடு வந்துருச்சு. இல்லை காய்ஞ்சிருக்கு. நம்ம தைக்கும் போது இந்த அளவு தைப்போம். அப்போ அளவு உங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் கரெக்டாக வந்துருச்சு. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், நேராக இப்படி கோடு போட்டுருக்கேன். பின்கழுத்துக்கு கோடு போட்டாச்சு. இப்போ வந்து அந்த இந்தலேருந்து 9 இன்ச்சு அளவு சட்டை அளவு எடுத்தேன். அதே மாதிரி நான் கழுத்துல இருந்து 9 இன்ச்சு இப்படி கழுத்து வச்சுக்கேன். 9 இருக்குல்ல, 9 நேரம் புள்ளி வச்சுக்கோங்க. சில பேர் என்னென்னா இப்படி பார்த்தா கம்மியாக வருதுன்னு பார்ப்பேன். நீங்கள் என்றைக்குமே இந்த எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி இப்படி கிராஸ்லேயே அளவு எடுக்கணும். 9 இன்ச்சு வச்சுட்டேன். 9 இன்ச்சு அளவு எடுத்துகிட்டு இப்போ கிராஸு பாருங்கள் 8.25 வருது. 8.25 ஒரு புள்ளி வருது. 8.5 வச்சுக்கங்களேன், 8.5 வருது. இந்த 8.5 அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. இப்படி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கோடு தைக்கிறதுக்கு துணி ரொம்ப இருக்கிறனால இப்படி அப்படி ஸ்கேலுக்கு 1.5 இன்ச்சு வரும். இந்த ஸ்கேலோட அளவு வந்து எவ்வளோ வருது, 1.25 இருக்குது. அப்படியே ஒரு கோடு போட்டு 1.25 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா. நம்ம இதில் தான் தப்போம், இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ நம்ம வந்து 9 இருக்குது. இதில் 9 பார்த்து 4.5 அப்படியே இங்கே வச்சுருங்க. 4 வச்சது ஒரு அரை இன்ச்சே கூட்டிக்கோங்க. 10 இப்படி வச்சுக்கோங்க. மேலே 10 பாருங்க 5. இதில் இன்னும் ஒரு அரை இன்ச்சு கீழே வச்சு இப்படி இறக்கிக்கோங்க. 5.5 5.5. இதுக்கு அரை இன்ச்சு கூட்டிக்கிறணும். இதுக்கு 4.5னா அரை இன்ச்சு கூட்டி சோல்டர் வச்சுக்கிறணும். அதை கவனமாக கேட்டுக்கோங்க. இதுக்கு நேரம் இப்படி கோடு, இதுக்கு நேரம் ஒரு கோடு. இப்போ இந்த பாயிண்ட் எடுத்தாச்சு. இதை பார்த்துங்க 5 வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதுலேருந்து அரை இன்ச்சு கூட்டி 5.5 வச்சுருக்கேன். அப்போ இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டு இங்கே கழுத்து இது பின்பக்கம் கழுத்துலேருந்து பாடியுடைய பாதியை பிரித்து இங்கே குறிச்சிருக்கேன். இப்போ கட்டம் போட்டாச்சு உங்களை அளவுக்காக. இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு இந்த டேப்பில் 1 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு இப்படி இது இந்த வளைவு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம அந்த சாக்கெட்டில் வந்து அக்கில் வந்து உங்களுக்கு 12 இன்ச்சு பார்த்து இப்போ 12 இன்ச்சு வருதான்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக அளவு சட்டை அந்த 12 வந்துருச்சு. அளவு சட்டை படி அளவு சட்டை பாருங்கள். அளவு சட்டை இருக்குது 6 6 12. இப்போ அதே மாதிரி இங்கே ஷோல்டரில் நம்ம இங்கே தச்சுருவோம். தச்சு இப்படியே தைக்க போகும்போது உங்களுக்கு வந்துடுது. இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்த அளவு சட்டை அப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சில பேர் இந்த இதை வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டருக்குலாம் இப்படி இப்போ நம்ம இதில் காய்கறி இங்கிட்டு தைச்சிருவோம். அப்போ அளவு இவ்வளோ. அப்போ ஒரு கழுத்து வந்து 2.5 இன்ச்சு வருது. இந்த 2.5 வருது. அப்போ 2.5 ஒரு புள்ளி. அதே மாதிரி இங்கே 2.5 வச்சு ஒரு புள்ளி போட்டுக்கோங்க. இப்போ கழுத்து பின்பக்கம் கழுத்து எடுத்தாச்சு. கழுத்து வந்து மீடியமாக போதும்னா இதே இப்படியே அளவு எடுத்துக்கோங்க. என்றைக்குமே இந்த ரவுண்டு கழுத்து எந்த கழுத்து வச்சாலும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு இது இப்போ 2.5னா இங்கே 2.25 ஒரு 1/4 இன்ச்சு. ரொம்ப கொழுத்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சுக்கு சேர்த்துக்கோங்க. இப்படி வரும் கழுத்து பாருங்கள். இப்படி அரை இன்ச்சு சேர்த்துட்டீங்கன்னா இப்படி வளைவாக இருக்கணும். அப்போ கழுத்து உங்களுக்கு நல்லா அகலமாக இப்படி ஓடியாரும். ஆனால் இந்த பக்கம் கூட்டிடாதீங்க. மேலே கீழே அகலமாக கேட்டால் கீழே மட்டும் கூட்டிக்கோங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே கோடு போட்டு பின்பக்கம் கழுத்து இறக்க வச்சுட்டேன். நான் இந்த சட்டப்படி உங்களுக்கு இந்த பாடி கணக்கு வச்சு அக்கில் ஊசி எடுத்தேன். அளவு சட்டை பாடு கரெக்டாக இருக்குது. சில பேர் சட்டையில் இப்படி வச்சு பார்ப்பாங்க. இப்படி வச்சு பார்ப்பாங்க. அவங்க பட்டி அடிச்சிருவா வச்சு பார்ப்பாங்க. அப்போ பாருங்கள் காய்ஞ்சி தைக்கிறதுக்கு கரெக்டாக வருது. அப்போ இந்த அளவு சட்டைக்கு நான் அளவு எடுத்ததுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வெட்டுறேன்.
இந்த பேக் தட்டு வெட்டிட்டேன். அப்போ இந்த பேக் தட்டு வேலை முடிஞ்சு வச்சு இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், இந்த துணியில் வந்து இந்த அமைப்பில் வரும் பார்த்துக்கோங்க. கரைக்கோடு இந்த பக்கம் வரும். இது ஒரு பிட்டு சாக்கெட்டு பிட்டு எடுத்துருக்காங்க, அந்த பிட்டு வச்சு வெட்டுறேன். பாருங்கள், இது கரைக்கோடு நான் இப்படி வெட்டியிருக்கேன். இப்போ நான் கையை எடுக்கணும், முன் பக்கம் எடுக்கணும். இப்போ நான் வந்து கையை வந்து அடுத்து இருந்து இப்படி பிரட்டிக்கிறேன். இப்படி பிரட்டி கையை இப்படி மடிக்கிறேன். இப்படி மடிச்சுக்கோங்க. அப்போ இதே அதே மாதிரி பிசுறு வர கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது தைக்கிறதுக்கு காய்ஞ்சி அடித்து பிரட்டுறதுக்கா இது 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 வந்து லைனிங் சாக்கெட்டு, லைனிங் இதுக்கு வெட்டுறேன். அடுத்து கை உயரம் வந்து 5.5. அப்போ மேலே ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வச்சு வெட்டுறேன். 6 நான் வந்து 2.5 வைக்கிறேன். 2.5 இங்கே வச்சுக்கோங்க. கணக்குக்கா இங்கே எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதை அப்படியே வச்சுருங்க. இப்படி இந்த அளவு பார்த்துக்கோங்க. 6 இன்ச்சு இப்படி நேரம் உங்களுக்கு விளங்குறதுக்காக வைக்கிறேன். ஆனால் முன்ன கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு குறைங்க. அது கணக்கு உங்களுக்கு வெட்டும்போது ஒரு மாதிரியாக தெரியும். இங்கே எவ்வளோ எடுத்தீங்களோ அப்படியே மடித்து இந்த 6 இன்ச்சு இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. அப்படி புள்ளியை போட்டுக்கோங்க. கை ஒரு 10 இன்ச்சு, இங்கே ஒரு 5 இன்ச்சு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யறேன், இப்படி ஒரு கோடு போடுறோம். இப்படி ஒரு கோடு போடுறோம். எல்லாம் கோடு போட்டாச்சு. அப்படி அளவு சட்டை இருக்கும்போது ஒரு பார்வை இந்த இருக்குல்ல, இந்த அளவு சட்டை இது அப்படியே வச்சுக்கோங்க. இது 5 இன்ச்சு இருந்தால் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது அப்படியே அப்போ 1/4 இன்ச்சு மேலே ஏற்றியே இருக்குது. அப்போ தைக்கும் போது உங்களுக்கு இந்த கணக்கு ஓடியாரும். அப்போ இந்த இடமும் உங்களுக்கு கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் இது வருது. துணி உள்ள அமைப்பு இவ்வளவு இவ்வளோ பாருங்கள், தைக்கவும் சரியாக வரும். அப்போ நம்ம இந்த கையை அமைப்பு பார்க்கும்போது உங்களுக்கு அளவை தெரிஞ்சுவோம். இந்த அமைப்பு இது எது வைக்குமோ தெரிஞ்சுவோம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு கோடு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு இதில் பாதி 6, இதில் பாதி 3 இன்ச்சு இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இதுக்கு இதே மாதிரி இப்படி லைட்டாக இப்படியே லைட்டாக இப்படி எஸ்வடியும் இப்படி கொண்டு போயிருங்க. கையுடைய அமைப்பு இங்கே இப்படி இந்த பாயிண்ட் இப்படி கொண்டாந்துடாதீங்க. இப்படி கொண்டு கூட பாயிண்ட் ஆஃப் இந்த இடத்துல வந்து இதுக்கு நேரம் வச்சு இதுலேருந்து இதில் பாதி இப்போ 3 இருக்குல்ல பாருங்க, 3 இருக்குது. அப்புறம் 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்களேன். இந்த 1.5 தான். இந்த 1.5 இப்படி அழகாக அப்படி போகணும். இந்த அமைப்பு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்படி வெட்டியாச்சு. அடுத்து இந்த எவ்வளோ இந்த கேப்பு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி இந்த வச்சு வெட்டிக்கிறோம். துணி லேசாக நடு சென்ற அக்காத் இது இந்த கை அக்காத் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இப்படி லைட்டாக லேசாக முன் பக்கம் லைட்டாக வெட்டிக்கங்க. ஆனால் கிராஸில் தான் போகணும். இப்படி பாருங்கள் எவ்வளோ கிராஸில் போகணும் பாருங்கள். இப்படியே வெட்டிக்கணும். இந்த அமைப்பு இது இப்படி வெட்டணும். அப்போ தான் முன்பக்கம் சுருக்கு வராமல் இருக்கு. இது முன்பக்கம் வர்றதுக்காக அக்காத்து பண்ணிக்கிறோம். இது மடித்து தைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் கை வெட்டிட்டேன். கை மஞ்சி தைக்கிறோம் பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு கூடினாலும் கழிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பத்தாமல் இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது இப்படி வந்துடக்கூடாது. இது பெருசாகி இது சிறுசாக இருந்தீங்கன்னாக்கி நீங்கள் போட்டு இப்படி இழுத்து இப்படியே தைக்கும் போது சட்டை வந்து அப்படி இப்படி கை இப்படி நெளியாக இருக்கும். அதனால் என்றைக்கே இருந்தாலுமே இந்த கை வந்து இந்த கை துணியை மட்டும் இழுக்காமல் தைக்கணும். அப்போ லைட்டாக அப்படி பாருங்கள், நான் இருந்தாருங்க இவ்வளோ வருது, கூட இருந்தாலும் கொஞ்சோண்டு கூடுது. அப்போ நீங்கள் இது இழுக்காமல் தைக்கும் போகும்போது இந்த அமைப்பு கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த கையை எடுத்துட்டேன், பேக் தட்டு எடுத்துகிட்டு கை எடுத்துட்டேன். அப்போ வெட்டும் போகும்போது கையோட துணி அமைப்பு இப்படி இருக்கு பாருங்கள். வெட்டினா அப்போ இப்படி எடுக்கிறீங்க. எடுக்கும்போது நம்ம கிராஸில் போடுறேன். அப்போ துணி இப்படி முன்பக்கம் அப்படியே பரட்டுங்க. முன்பக்கம் பரட்டிங்கன்னா இந்த கிராஸ் பலம் இப்படி வரும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த துணி நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இந்த அப்படி கிராஸ்
கரைக்கோடு எப்படி வருதோ அதே மாதிரி இந்த கிராஸ் இப்படி வரும் பாருங்க. இப்படி கிராஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கரைக்கோடு இப்படி வரும். துணி பத்தாட்டா அது வேற பிரச்சனை. ஆனால் துணி இருக்கும்போது முடிஞ்சாலும் இப்படி தான் எடுக்கணும். ஆமாம். கை கழுத்துக்கு இப்படி வச்சுருக்கேன், கை இப்படி வச்சுருக்கேன், இந்த இடத்துல இருக்குது வச்சு வெயிட் கல் நீங்கள் ஏதாவது கல் வச்சுக்கோங்க. இல்லைன்னு ஊசி ஒன்று ஊற்றிக்கோங்க. அப்படி ஊசி நகலாமல் இருக்குது இப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ ஏன் துணி நகலாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். இப்போ நான் வந்து பேக் தட்டு வெட்டிட்டேன், ஃப்ரண்ட் தட்டு கீழே இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து நான் இதுக்கு நேராக ஒரு கோடு போடுறேன். முன்கழுத்து இது கோடு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, ஏன்னா இந்த இடத்துல நம்ம டாட்டு போடுவோம்ல, நம்ம எவ்வளோ டாட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த துணி இங்கே தள்ளி வச்சுக்கோங்க. நேர ஒரு கோடு போட்டுக்கோங்க. நேர கோடு போட்டாச்சு. இதுல இருந்து பாருங்க, இந்த பட்டியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. எல்லா சட்டைக்கும் இதே கணக்குன்னு வச்சா ஒவ்வொரு சட்டை இப்போ சப்போஸ் 14 இன்ச்சுக்கு நான் வச்சு 13 வச்சுருக்கேன். சில பேர் 16 வருதுன்னு இவ்வளோ தூரம் இறக்க வந்துச்சுன்னா இந்த 2 இன்ச்சு வராது. அப்போ நம்ம முன்பக்கம் பாடி கணக்கு பண்ணிதே இதை கணக்கில் வச்சுக்கணும். இப்போ முறைப்படி இந்த சட்டைக்கு அப்படின்னா அவங்களோட பாடி அளவு வந்து 32 இன்ச்சு. இப்போ 32ங்கும் போது 4 பக்கம் பிரிங்க 8 இன்ச்சு வரும். இந்த 8 வச்சாச்சு. கீழே ஒரு 3 இன்ச்சு வைங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எவ்வளோ வருது? 11 வருது. தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ 1/2 இன்ச்சு வைக்கும் போது நேரம் இப்படி கோடு போட்டுக்கோங்க. அப்படி நேரம் போட்டு இதுலேருந்து ஒரு இந்த என்றைக்குமே இந்த கழுத்து பின்பக்கம் ரொம்ப இறக்கமாக இருந்தால் இந்த கணக்கு வச்சு தான் நம்ம பிரிக்கணும். ஆமாம். அப்போ பிரிக்கும் போது அது ஒரு கணக்கு இருக்குது. அது மடித்து தைக்கும் போது உங்களை அந்த கணக்கு ஓடியாந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் வந்து இந்த அளவு சட்டப்படி நான் வெட்டுற ஒரு கணக்குக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் இதை வச்சு அப்படியே வெட்டுறேன். அக்கா லேஸ் அப்படி முன்கழுத்து 2 பக்கம் அமைகிறதுக்காக. அதே மாதிரி இந்த துணியை வச்சு அப்படியே முன்தட்டு வெட்டுறேன். சரி, தனித்தனியாக வெட்டுவாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்படியாக வரும். அதனால் இந்த பேக் தட்டை போட்டு வெட்டுங்க, ஈஸியாக இருக்கும். ஆமாம். இதில் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சு வெட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முன்கழுத்து வந்து இப்படி கோடு போட்டுருக்கானே அதை காட்ட ஒரு இந்த 1/4 இன்ச்சு வைக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. இந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இது நெஞ்சு பட்டி அடிக்கிறோம்ல, அடிச்சு துணிக்காக உள்ளே போகிறதுக்காக கணக்கு கரெக்டாக வச்சுருக்கேன். இப்போ நான் வெட்டிட்டேன், கழுத்து வெட்டியாச்சு. இப்போ ஊசி குத்தி இருக்கு, அதுக்காக அப்படியே மடங்கும்போது அப்படி தெரியும். இப்போ கழுத்து வந்து 5.5 இன்ச்சு வச்சோம். அப்படியே கிராஸில் 5.5 இன்ச்சு இந்த 5.5 கோடு போட்டுக்கோங்க. மேலே 2.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி 2.5 வச்சோம்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 2.75 வெட்டியாச்சு. கோடு போட்டுக்கோங்க. அடுத்து லைட்டாக அப்படியே வளைவு எடுத்துக்கோங்க. வளைவு எடுத்துக்கிட்டு என்றைக்குமே முன்தட்டு வெட்டும்போது இதில் ஒரு 1/4 இன்ச்சு லேசாக கிராஸ் பண்ணிடுங்க. இந்த இடம் கிராஸ் பண்ணிங்கனாக்கே கழுத்து வந்து இந்த இடத்துல நெஞ்சு பகுதியில் வந்து லூஸ் கொடுக்காது. அது வெட்டுறதுல இருந்து இங்கே சேர்த்துக்கிறோம். இதில் 1/4 இன்ச்சு லைட்டாக பாருங்கள் எப்படி போட்டு 1/4 இன்ச்சு காட்டி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு நேரம் விட்டோம்னா லைட்டாக கொஞ்சோண்டு போதும். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எந்த சட்டையை எடுத்தாலும் முன்பக்கம் இவ்வளோ கொஞ்சோண்டு குறைச்சிக்கோங்க. இது 1/4 இன்ச்சு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இந்த இடம் வந்து முன்பக்கம் தனித்தனியாக எடுக்கிறது பதிலாக இன்னொரு ஈஸியான முறை இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த தட்டு இருக்குல்ல, இந்த பேக் தட்டை லைட்டாக இப்படி லைட்டாக வந்து 1/4 இன்ச்சு இப்படி பேக் தட்டை 1/4 இன்ச்சு இப்படி இழுத்து வச்சுக்கோங்க. இப்படி இழுத்து தைக்கும்போது உங்களுக்கு இந்த அமைப்பு
லேசாக இது அதே அளவில் வெட்டிடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் காய்ச்சி குறையும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். அப்படியே இந்த மேலே குறைச்சிடாதீங்க. இந்த இந்த இதுலேருந்து பாதி இந்த அளவுக்குதே காய்ஞ்ச போய் எப்படி வருது, இந்த அளவுக்கு வரும். ஒரே மாதிரி இந்த அளவு வச்சு வெட்டுறதுக்காக ஒரே மாதிரி உங்களுக்கு அப்படி வெட்டுறேன். அப்படி ரைட்டாக அப்படியே வெட்டிடுங்க. அப்போ இந்த மூணாவது இப்போ வெட்டியாச்சு, இங்கே குறைஞ்சாச்சு, இங்கே வெட்டியாச்சு. இது அப்படியே மடிக்கிறீங்க, அப்படியே மடிச்சுங்க பாருங்க. இந்த சென்டர் வச்சு மடிச்சுட்டு இப்போ என்ன சொல்கிறேன், நான் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ 11 இன்ச்சு வருது. அது பாடி வந்து 32 இன்ச்சு அளவு சட்டை கணக்குப்படி 32 8 இன்ச்சு ஒரு 3 இன்ச்சு கூட்டியிருக்கேன். தைக்கிறதுக்கு உழைக்கிறேன். இந்த இடம் இருக்குல்ல, இதுக்கு நேராக 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இதை லேசாக அப்படி கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு இது நேரம் அப்படியே வெட்டிடுங்க. இது நடு சென்டர் பாயிண்ட். இதுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாடி 1 இன்ச்சு 32 இன்ச்சு 1 இன்ச்சு போதும். 1 2 இன்ச்சு லேசாக நீங்கள் உங்களுக்கு இந்த சட்டை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இது முடிச்சாச்சு. இங்கே வந்து 1 இன்ச்சு மேலே 1 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணிடுங்க. எந்த சட்டை எடுத்தாலும் ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு எப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த கழுத்து வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும், பட்டி சரியாக வந்துடும். இந்த பட்டி அமைப்பை பார்த்துக்கோங்க. ஆமாம், இது இப்போ 3 இன்ச்சு இப்படி ஒரு டாட்டு போட்டுருங்க. இதுக்கு நேரம் ஒரு டாட்டு, சிலவு எப்படி 2ஆக மடித்து இது ஒரு டாட்டு. அடுத்து ஆட்டோமேட்டிக் தைச்ச உடனே உங்களுக்கு இந்த பாயிண்ட் பிடிச்சோன்னு இப்படி பிடிச்சாலும் ஆட்டோமேட்டிக் இப்படி கோடு மாதிரி வரும். இப்படி ஒரு கோடு மாதிரி வரும். அதை இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வந்துடும். ஆமாம், இதில் வந்து இப்படி என்றைக்குமே இந்த கேப்பை பார்த்துக்கோங்க. கிட்ட வந்தால் பாயிண்டாக வரும். தள்ளி இருந்தால் கொஞ்சம் தள்ளி இருந்தால் கொஞ்சம் இதாக ஒரு அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை தைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சு போக எப்படி பிடிக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இதுதான் சட்டையுடைய அந்த அளவு சட்டை அப்படியோடைய கட்டிங். பாருங்கள், பேக் தட்டு, இது ஃப்ரண்ட் தட்டு, இது கை எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த பட்டி அடிக்கணும். இந்த பட்டிக்கு வந்து சும்மா ஒன்று சாதாரண அளவு இதுதான். இப்போ இடுப்பு வந்து அந்த சட்டையோட இடுப்பு வந்து 23 இன்ச்சு. இப்போ 23 ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம். 23 24 ஒரு எவ்வளோ கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சு கூட்டிக்கலாம், வெட்டுறதே. இப்போ நான் வந்து அப்படி வேணா நீ என்ன ஒன்று செய்யுது, அந்த பட்டி எவ்வளோ அளவுங்கிறத இந்த இருக்கும்ல, இந்த பட்டி என்ன செய்யணும், நடு சென்ட்ரு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது எவ்வளோ வருது பாருங்கள். பட்டி இப்போ 9 வருது. அப்படியே 9 இன்ச்சு வச்சு இதை வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. கிராஸ் பண்ணிட்டுக்காக அளவு உங்களுக்கு ஈஸியாக முறையாக சொல்கிறதுக்காக. ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. சராசரி அந்த 2 இன்ச்சு இந்த 2 இன்ச்சு வைக்கலாம். அதுக்கு 4 இன்ச்சு கிடக்கு. 4 இன்ச்சு இப்படி கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு எப்படி எடுத்துருங்க. இதை பட்டி எடுத்து வெட்டிடுங்க. இன்ச்சு பட்டி போட்டுக்கலாம். இதான் பட்டி. இப்போ இதில் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. கணக்கு 3 இன்ச்சு வைக்கலாம். பெரிய சட்டையில் 3 வைக்கலாம். இதுக்கு ஒரு 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு வச்சு இப்படி இப்படி கோடு போட்டு இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. 4.5 4 இது 4.5. அப்போ இப்படி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஒரு கோடு இது இந்த கோடுலேருந்து இந்த கோடு இதுதான் அமைப்பு. வெட்டும்போது ஒரு வளைவு அழகாக பாயிண்ட்லாம் இப்படி லைட்டாக அப்படி வளைவாக எடுத்துக்கோங்க. இப்படி வளைவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை முன்பக்கம் வரணும், இது பின்பக்கம் போகணும். முன்பக்கம் அக்காத்து பண்ணிக்கோங்க. இப்போ தச்சு முடிஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ தைக்கிறிய
எல்லாம் தைச்சு முடிஞ்ச பின்னாடி இப்போ பாருங்கள் இது தைச்சிரும். அப்போ இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ பாருங்கள் நம்ம வந்து இவ்வளோ தைச்சிருவோம், மடித்து தைச்சிருவோம். அப்போ இந்த மடிப்பு போயிடுது. அப்போ இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து தைப்போம். இந்த பாருங்க இந்த அளவு கரெக்டாக வரும். என்றைக்குமே தைக்கும் போது இந்த பட்டி தைச்சிட்டு இந்த பட்டியெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி முன்னப்பட வராமல் பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த துணி இப்படி கூட வந்துச்சுன்னா இங்கே லேட்டாக இங்கே வெட்டிடாதீங்க, இங்கே லேசாக பிடிச்சிக்கோங்க. அதை பார்த்துக்கோங்க. இங்கே வெட்டோம்னா முண்டா பெருசாக போகும். ஆமாம், இந்த அமைப்பை பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். ஆமாம், உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அதாவது இது 32 இன்ச்சு அளவு. அந்த அளவு சட்டப்படி 32 இன்ச்சு அளவு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த அளவு சட்டை வச்சு எப்படி வெட்டுறங்கிற முறைங்கிறதுக்காக இந்த அளவு சட்டை வச்சு பார்க்கும்போது 32 இன்ச்சு அளவு வந்துச்சு. அந்த கட்டிங்கை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த துணி இது துணி இதோடைய லைனிங்கு அவங்க கொடுத்துருக்க துணி இந்த எல்லாம் இருக்குங்க. இந்த லைனிங்கை போட்டு வெட்டுறது, இந்த வெட்டுறேன் பாருங்கள். இந்த லைனிங்கை போட்டு இது வந்து கரைக்கு இந்த சேலை துணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2 பக்கம் கரை இருக்குது. இந்த ஒரு கரையை அப்படியே எடுத்துருங்க, கைக்கு வச்சுக்கோங்க. இந்த கரையை இதை அப்படியே கைக்கு மடிச்சுக்கோங்க. இது அப்படியே கைக்கு வரும். சில சாய்ண்டு வரும், கரைப்பட வரும், இந்த சாய்ண்டு வரும். அதனால சாய்ண்டு போட்டுக்கலாம். இது கைக்கு எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக வெட்ட வேண்டியது. சும்மா சாதாரண வெட்டிக்கலாம். வெட்டிடுங்க, சும்மா தள்ளியே வெட்டுங்க. கரெக்டாக வெட்ட என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு இதை தச்சுட்டு கழிச்சு எடுத்துக்கலாம். ஆமாம், இது அப்படியே வச்சாச்சு. இது அப்படியே பின்பக்கம் கரை வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது அப்படியே அந்த துணி மடிச்சிருக்கு பாருங்கள். எப்படி சேலை இதை வருங்க, இந்த பக்கம் கரை கொடுக்கு எப்படி வெட்டுறதுக்கு முறையை சொல்லித்தரேன். இதை அப்படியே அனுப்பிச்சு இந்த பேக் தட்டை போட்டு இதை பாருங்கள். சும்மா காய்ஞ்சி வச்சு வெட்டிடுங்க. கரெக்டாக வெட்டினா என்ன பண்ண வரும் உங்களுக்கு. ஆனால் தைக்க போகும்போது உங்களுக்கு அனுபவம் வந்துடும். அதனால் இப்படி காய்ஞ்சி கணக்கு பண்ணியே வெட்டினீங்கன்னா கூட குறையாக இருந்தால் வெட்டிக்கலாம். பாருங்க, நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டேன். இன்னைக்கு கிராஸ் துணி எடுக்கும் பாருங்க. கிராஸு இப்போ இந்த கரை கோடு வருங்க, இப்படி வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வர இப்படி போடணும். அப்போத்தே இந்த இடம் இழுக்கும் போது உங்களுக்கு கிராஸ் போடும், தையல் உடையாது. அதனால் இந்த துணியை வந்து நம்ம இப்படி போடுறோம் எப்பவும் போல. இந்த கோடை பார்த்துக்கங்க, இந்த கோட்டை பார்த்துக்கங்க. இப்படி வருது கோடு கிராஸ். அதனால் இந்த கிராஸுக்கு நேராக வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடம் இந்த இப்படி ப்ளூ கலர் வரும். நீங்கள் இது விட்டும்போது ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. இது சின்ன சைடுனால துணி அதிகமாக மிஞ்சுது. ஆமாம், தள்ளி வெட்டிடுவேன். கரெக்டாக வெட்டினா துணி இழுத்துட்டு போகும்போது உங்களுக்கு பத்தாமல் போகும். இழுவைக்கு வருது துணி. அதனால் நீங்கள் கரெக்டாக வெட்டாமல் கொஞ்சம் காய்ஞ்சி தள்ளியே வெட்டுங்க. தச்சு முடிச்ச பின்னாடி கரெக்டாக ஃபினிஷிங் வெட்டிடலாம். இதான் வெட்டியாச்சு பாருங்கள். இங்கே டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இழுக்க வராது. ஆமாம், பாருங்கள். இதே அமைப்பு. இந்த துணி வந்து மிச்ச துணி இந்த இருக்குது. அது இந்த மிச்ச துணியில் இப்படி லைஸ்ட்டாக கயிறு வேணும் கேட்டானாக்கி இந்த பிறகு இப்படி கிராஸ்லேயே ஒரே சாண்டில் இப்படி வெட்டிடுங்க. இது கயிறுக்கு வந்துடும். ஆமாம், இல்லை பின்னாடி கருத்துக்கு டிசைன் கொடுக்குறோமோ இந்த கரை வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். மிச்ச துணி வந்துடுச்சு. இங்கே அந்த துணியில் இது ஃப்ரண்ட் தட்டு எடுத்தாச்சு, கை எடுத்தாச்சு, பேக் தட்டு எடுத்தாச்சு. இந்த சைடில் வர இந்த துணி இருக்குது பாருங்கள். கிராஸ் பட்டுக்கு அவன் வெட்டிக்கலாம். இது சப்பளைக்கு துணி இருக்குது, நெஞ்சு பட்டிக்கு இருக்குது. ஆமாம், தாராளமாக துணி இருக்குது, பார்த்துங்க. இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு எது சந்தேகம் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் தெளிவாக கேளுங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்க, நான் கூட உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கம், சந்தோஷம்.